மசலேசி தலைப்பு ஆரோக்கியம் ஓர் அறுக்குடை. சிறப்பாட்ட வந்திருக்கும் மௌலானா மௌலவி எம் கலீல் ரஹ்மான் பையாஜி அவர்கள், கத்தீப் முஜீதுல் மன்பகி வடக்கு திரு கீழக்கரை மற்றும் நன்றியுரை ஆட்டக்கூடிய வந்திருக்கும் ஜனாப் தீனிசை பாடகர் லெப்பத்தம்பி அவர்களையும் மற்றும் அனைத்து ஜமாத் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கும் கீழக்கரை ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மென்ஹாஜ் அரபலி ஜமாத். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العليم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியினில் வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நேரட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 158வது வார பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த புனிதமிகு பயான் நிகழ்ச்சி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத் வரை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. மருத்துவமனையினுடைய கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் காத்தல் புரிவானாக. இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. ரஜபுலேயும் ஷாபானிலேயும் பரக்கத்தை செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. அந்த ரமலானை அடைந்து அவனுடைய பொருத்தத்தின்படி திருக்குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதி நல்ல அமல்கள் செய்து நம்மளுடைய பாவச் சுமைகளை எல்லாம் கரைத்து அன்று பிறந்த பாலகன் போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ரமலானின் பரக்கத்தை கொண்டு நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியம் ஓர் அருள்கொடை என்பதாக எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஜும்மாவுடைய தினம், ஷாபானுடைய முதல் பிறை ஆரம்பமாகிறது. இந்த ஷாபானுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மத்தியில் என்ன ஒரு சம்பந்தம் என்பதை சில விஷயங்களை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த தலைப்பிற்கு வருகிறேன். ரஜப் இருக்கின்றதே, இந்த ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்த துஆ: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ஷாபானிலேயும் இந்த ரஜபிலேயும் ஷாபானிலேயும் வரக்கத் செய்தல்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். ரஜபிலே விதை விதைத்து ஷாபானிலே தண்ணீர் பாய்ச்சி ரமலானிலே அறுவடை செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன? இறையச்சம் என்ற தக்வாவை உள்ளத்திலே விதையாக போட்டு
ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் 9 மாதங்கள் நம்முடைய இஷ்டம் போல் எப்படியும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாம் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் இறையச்சத்தினுடைய வாசல்களை அந்த வாசலிற்குள் நுழைந்து இறையச்சம் என்ற தக்வா என்ற விதைகளை நம்முடைய உள்ளத்தில் போட்டு ஷாபானுடைய மாதத்திலே அழுவதை கொண்டு கண்ணீர் விடுவதை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி நம்மளுடைய பாவச் சுமைகளை அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த பாவங்களை போக்கி ரமலானிலே ஆரோக்கியமாக நாம் அந்த வழிபடக்கூடிய இலகுவான ஒரு பாதையை அல்லாஹு தாலா நமக்கு ஆக்குவதற்குண்டான ஒரு வழியை வகுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த துஆ நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியம் ஒரு அருள்கொடை, கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஆரோக்கியத்திற்கும் இந்த ஷாபான் மாதத்திற்கும் என்ன உறவுகள் இருக்கு என்று சொன்னால், ஷாபானுடைய 15ஆம் நாள் அந்த நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லக்கூடிய அந்த பராத்தினுடைய இரவனுடைய மகரிபுக்கு பிறகு 3 யாசீன்கள் ஓதப்படும். அது ஒன்று ஆயுளுக்காக, இன்னொன்று ரிசுக்குக்காக, மூன்றாவது நோய் நொடியில்லாத வாழ்க்கைக்காக. இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு அருள், அதாவது ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பணம் பொருள்கள் இருக்கிறது, நல்ல செல்வந்தராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு நல்ல உணவுகள் உண்ணுவதற்குண்டான ஒரு பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அது அவருக்கு அந்த செல்வங்கள் இருந்தும் பயனில்லை. செல்வங்கள் எல்லாம் இருக்கு, பொருள்கள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் பயனில்லை. நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இவ்வளவுலாம் பணங்காசு இருக்கு பாரு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கொடுப்பினை கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உடல் தாக்கத்து இருக்கிறது, ஆனால் பொருள் செல்வம் இல்லை, ரிசுக்கினுடைய பரக்கத் இல்லை, அவரை ஆரோக்கியமா கிடையாது. ஆரோக்கியம் என்று சொன்னால் என்ன? 3 விஷயங்கள். உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு இருக்கணும், நோய்கள் இருக்கக்கூடாது, ரிசுக்கினுடைய விஷயத்திலே தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுள்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும். சொல்லுவாங்க சில பேர் 100 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார், ஆனால் ஒரு கண் பார்வை கூட அவருக்கு குறையவில்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். கண்ணாடி போட மாட்டாங்க, அவங்க பல்ல பார்த்தா ஒரு பல்லு கூட விழுந்திருக்காது, அழகா இருப்பாங்க, 100 வயதுக்கு மேலே இருப்பாங்க. கண்ணியமிக்கவர்களே, ஆரோக்கியம் இருக்கிறது, அது ஒரு பெரிய நிஅமத். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்த எத்தனை ஆயிரக்கணக்கான நிஅமத்துகளிலும் சரி, இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு நிஅமத் இருக்கிறது, அதுதான் தலை சிறந்த நிஅமத். அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கும் சரி, ஒரு மனிதனுடைய தாக்கத்திற்கும் சரி, அதுதான் மிக முக்கியமானது. ஒருத்தனுக்கு ஆரோக்கியமே இல்லைன்னு சொன்னா என்னங்க செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனிதருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா, கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறையான் திருமறையிலே அதான் சொல்கிறான், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பின்னர் அந்நாளில் இம்மையிலும் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த அருள் கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று. இந்த உலகத்திலே எவ்வளவோ அருள் கொடைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் கூட நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி எது தெரியுமா? ஆரோக்கியத்தை பற்றி. நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்பதை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலே முதலிலே நம்மிடத்திலே கேட்பான். கண்ணியமிக்கவர்களே, உடல் ஆரோக்கியமாக இருப்பது என்பது அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தில் மிக பெரும் செல்வமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிஅமத்து இதா தாமத்தில் ஜஹலத்து வ இதா ஃபக்அத்து அரஃப்தா. நோய் வராமல் ஆரோக்கியமான நிலை நீடித்து கொண்டிருந்தால் ஆரோக்கியத்தை நாம் மறந்து விடுவோம்.
ஆரோக்கியத்தை நாம் மறந்து விடுவோம். ஆரோக்கியம் இல்லாமல் போகிற போதுதான் ஆரோக்கியத்தின் சிந்தனை வரும். எப்பொழுது நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது ஒரு சின்ன குறைகள் வருகிறதோ அன்னைக்கு தான் பார்ப்போம். நல்லா இருப்போம், ஒரு பிரச்சனை இருக்காது. காலில் அடிபட்டவோட அன்னைக்கு தான் பார்ப்போம். இதான் நம்ம எவ்வளவோ ஆடணும் பத்தியா, லேசா அந்த காலில் அடிபட்டுருச்சு, நம்மளால தாங்க முடியல பாரு, சொல்லுவோமா இல்லையா? ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய ஞாபகத்தை பாருங்க. அல்லாஹ் கொடுத்த யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதத்தை விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் அந்த மனிதர் சொல்றாரு, எங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அப்ப அவங்க சொல்றாங்க, யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்க 2 கண்களையும் தாங்க, ஒரு 2 லட்சம் தினார் தர்றேன். உங்க 2 கண்களையும் தாங்க, ஒரு 2 லட்சம் தினார் தர்றேன். இப்பவே நம்ம சொல்லுவோமே, யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சொல்ல இப்ப நம்ம சொல்லுவோமே. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம் பாருங்க, யதார்த்தமா ஒரு சலாம் சொல்லி ஒரு ஆளை விசாரிக்கும் போது நம்ம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம். எங்க காக்கா நல்லா இருக்கிறாங்க, காலு வலி காக்கா, ரொம்ப நடக்க முடியல, தொழுவ முடியல, குருவு கடுக்குது, மீன்கடை கூட வர முடியல, சொல்றோமா இல்லையா? ஒன்னும் இல்லை, அல்லாஹ் தாலா ஏன்னா இப்படி நம்மளை வச்சிருக்கானு சொல்லிட்டு ரொம்ப இதா பண்ணுவாங்க. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க, நல்லா இருக்கிற 2 கண்ணையும் கொடுத்துருங்க, ஒரு 2 கோடி ரூபா தரேன். எவ்வளோ? 2 கோடி ரூபா தர்றேன், 2 கண்ணை மட்டும். 2 கோடி கண்ணு வைக்கிறதுனால 2 கோடி செலவாகும், லட்சம் தான் செலவாகும். அந்த 2 கண்ணையும் கொடுத்துருங்க, 2 கோடி தருவான்னு யாராவது ஒத்துக்குருவோமா? 2 கோடி பெருசா, 2 கண்ணு பெருசா? நல்லா யோசனை பண்ணணும். யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். பணம் இல்லைன்னாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, கண்ணு இல்லாம 2 கோடி வச்சு என்ன பண்ண? 2 கண்ணும் இல்லாம 2 கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கண்ணை கொடுத்துட்டு அடுத்தவங்க அனுபவிக்கிறதுக்கா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஆரோக்கியம் இருக்கின்றதே, அது பெரிய ஒரு ஞாபகம். அல்லாஹ்வுடைய ஞாபகம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், இங்க பயான் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல உயர்ந்த ஞாபகம் என்ன தெரியுமா? நம்மளை ஹயாத்தா வச்சிருக்கிறது. மௌத்து இன்னைக்கு எப்படி வருதுன்னு தெரியாது, மரணம் எப்படி வருதுன்னு தெரியாது. ஹயாத்தா அல்லாஹ் வச்சிருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் ஆரோக்கியமா வச்சிருக்கான் பாருங்க. ஒரு சின்ன குறைபாடுகள் வந்தா அதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்றோம். சாதாரணமா ஒரு கண்ணுக்கு ஒரு பிரச்சனை தான் டாக்டர்கிட்ட போறோம், ஆப்ரேஷன் பண்றோம்னு சொல்றோம், அதுக்கு நம்ம ஒரு ரேட்டு பேசுறோம், அதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு விதமான கஷ்டங்கள். கண்ணியமிக்கவர்களே, அதுதான் ஆரோக்கியத்தினுடைய அருள் கொடையினுடைய வேல்யூவேஷன். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல. நம்ம நல்லா இருக்கிறோம், நடக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? அல்லாஹுவை மறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா சில வாய்ப்புகள் கொடுக்கிறான் அந்த மனிதனுக்கு, சில வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம், இது போன்ற மாதங்கள். இந்த வாய்ப்புகளில் ஒவ்வொரு இரவுகள் இருக்கிறது. குறிப்பாக ரஜபுடைய மாதத்தில் மிஅராஜுடைய இரவு, இந்த ஷாபானுடைய மாதத்திலே நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவு, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு புனிதமான ஒரு இரவு. மட்டுமல்ல, ரமலானுடைய மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவுகளும், ஒவ்வொரு பகல்களும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க தெரியுமா, காற்றுள்ள பொழுது தூத்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன, எதுக்காண்டி உள்ள பழமொழி? நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கை வரை எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவோ நேரத்தில் அல்லாஹ்வை மறந்திருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு சின்ன விஷயம் ரசூலுல்லாஹ் கற்று தந்தது. நம்ம பாத்ரூம் போயிட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹப அன்னியல் அதா வாஃபான் என்ற துஆ ஓதுறோம்ல, அந்த குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரும்போது சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை, அல்லாஹுவை கொஞ்ச நேரம் நாம அந்த இடத்துல அல்லாஹ் நினைக்க கூடாது. பத்தியெல்லாம்
பாத்ரூம்ல எல்லாம் நினைக்க கூடாது பாருங்க. அப்ப கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை மறந்து அந்த இடத்துல இருந்ததுக்கு காண்டி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, வெளியில வந்து அந்த துஆவுல இந்த மன்னிப்பை சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா, நாம் அந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை முழுமையாக மறந்து வாழுகிறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது முழுக்க முழுக்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம கூடி இருக்கிறோம், எத்தனையோ பேர் கேட்கிறாங்க. நாமோ ஒவ்வொருவர்களும் நம்மளுடைய மனதிலே கை வைத்து சொல்லுவோம், நம்ம எத்தனை நிமிஷத்துல அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்த்தோம். இன்றைய பொழுது, இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது சுபுகிலிருந்து நம்ம சொல்லுவோம், குறிப்பா ஒரு 5 வக்து, இதுவரை 4 வக்து முடிஞ்சிருக்கு. சுபு, லுஹர், அசரு, மகரிப் 4 வக்து. இந்த 4 வக்துல என்ன செய்வோம், அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்போம் பாருங்க. ஆனால் இந்த தொழுகையிலும் கூட, தொழுகையில் தக்பீர் கட்டிய பிறகும் கூட அல்லாஹ்வை மறந்த நிலை கண்ணியமிக்கவர்களே கைசேதமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய பரக்கத் இருக்கிறதே, நம்ம சொல்றோம் வாழ்க்கையில் பரக்கத் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, எதுவுமே இல்லை என்று சொல்கிறோமே. கண்ணியமிக்கவர்களே, இந்த அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத் இருக்கின்றதே, அந்த நிஅமத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். எந்த ஒரு நிஅமத்துகள், எந்த ஒரு நிஅமத்துகள் உங்களிடம் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் நினையுங்கள் என்பதாக சொல்கிறார். எத்தனையோ நிஅமத்துகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் நாம் நினைக்கிறோமா, அல்லாஹ்வை நினைக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம் பொருள்கள், யார்ப்பா சம்பாரிச்சா, நான் சம்பாரிச்சது. யார் சம்பாரிச்சா, என் புள்ள சம்பாரிச்சது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துன்னு நினைக்கிறோமா? நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், சொல்லுவோம் தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆரோக்கியத்தை பற்றி கேட்கும் பொழுது, நான் உடம்ப நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போய் நல்லா ஸ்ட்ராங்கா நான் தாங்க வச்சிருக்கிறேன் சொல்லுவோம் பாருங்க. அது எவ்வளவு பெரிய, அது நம்மளுடைய உள்ளத்தில் சில இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைகளை ஏற்படுத்துது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை மறந்து நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமாலக்கும் வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிஅமத் யாருடையது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற ஒரு உணர்வுகளை உங்களிடத்திலே, அதாவது நம்மிடத்திலே நாம் உணர வேண்டும். சொல்லுவார்கள் தெரியுமா, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. நம்முடைய ஆத்மாவை யார், நம்மை பற்றி நாம் எப்பொழுது தெரிந்தோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய ரப்பை பற்றி நாம் தெரிவோம். என்ன காரணம் தெரியுமா? நம்மளுடைய நியாமத்துகளை முதல்ல என்ன செய்யறது இல்லை, நம்மளுடைய நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவது கிடையாது. அல்ல, அதனாலதான் ஒரு குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒன்று சொல்லுவான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள். எதை கொண்டு தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடைகளை கொண்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆரோக்கியமான அருள் கொடைகள் நன்றாக கொடுத்திருக்கான். கண்ணை கொடுத்திருக்கான், பேசக்கூடிய நாவை கொடுத்திருக்கான், எந்த சிரமமும் இல்லாமல் மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, கால் அசைக்கிறோம், கையை அசைக்கிறோம், எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த உறுப்புகளை கொடுத்த அந்த வல்ல நாயனை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான். அப்படி நீங்கள் நினைவு கூறினீர்கள் என்று சொன்னால் அது குறுக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய விஷயத்திலே, உங்களை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய விஷயத்திலே, உங்களுடைய ரிஸ்குடைய விஷயத்திலே, உங்களுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தக்கூடிய விஷயத்திலே, உங்கள் குடும்பத்தினர்களை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய விஷயத்திலே அந்த நிஅமத்துகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்துவதை கொண்டு அவன் நினைவு கூறுவான். அல்லாஹ் நம்ம நினைவு கூறி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் நம்மளை சும்மா நினைவு கூறி என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய நியமத்துக்களை என்ன செய்யறான்?
அதிகப்படுத்துவான் அல்லாஹ். நம்ம அவனை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கல. இந்த கண்ணுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிட்டு வந்தோம் அல்லாட்ட, இந்த நாவுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு வந்தோம் அல்லாட்ட, நம்ம கொடுக்கப்பட்டுள்ள சக்திக்கு எவ்வளவு கொடுத்தோம். கண்ணியமிக்கவர்களே, மூச்சு ஆஸ்துமா வந்துருச்சு, கொஞ்ச நேரம் அந்த மாஸ்க் போட்டு ஆக்சிஜன் வைக்கிறாங்க. நாமெல்லாம் அந்த கொரோனால பார்த்தோம், 1 மணி நேரத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி அந்த ஆக்சிஜனை நாம் ஏற்றுக்கொண்டோம். உண்மையா இல்லையா? எந்தவித ஆக்சிஜனும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலே நீங்கள் ஒவ்வொரு மூச்சையும் இழுத்து இழுத்து விடுகிறீர்களே. கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு ரூபாய் அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்து விட்டு வந்தோம். அல்லாஹ் எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான்? இந்த ஆரோக்கியத்திற்கு எதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்? இந்த அருள் கொடைகளுக்கு எதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்? அவன் என்ன சொல்றான்? ஃபத்குரூனி, என்ன நினைச்சு பாரு போதும். அல்லாஹ் ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்கலங்க, இந்த அடியார்கள்ட்ட எதுவுமே கேட்கல. என்ன நினைச்சு பாரு போதும், என்ன நினைச்சுக்கோ. ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்க நினைக்கிறது தான். ஷைத்தானுக்கு பிடிக்காதது என்ன? அல்லாஹ்வை நீங்க நினைக்க கூடாது. நீ எது வேண்டாலும் செஞ்சுக்க, என்ன வேலை வேண்டாலும் செஞ்சுக்கோ, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் நினைச்சு பாத்துறாத. உன்னுடைய அருள் கொடைகளை கொண்டு அல்லாஹ்வை ஒரு காலமும் நினைச்சிடாத. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபத்குரூனி அதுக்குருக்கும், என்ன நினைச்சு பாருங்க, உங்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். உங்களுடைய அருள் கொடைகளை ஆரோக்கியமாக வைப்பதை கொண்டு உங்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். வஷ்குரூலி, அந்த அருள் கொடைகளை கொண்டு எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள், நன்றியுள்ள அடியார்களாக இருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டு போயிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க நன்றி கெட்டு போயிடாதீங்க. கண்ணியமிக்கவர்களே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு ஒரு பெரிய ஆளு நம்ம ஜமாத்திலேயே வச்சுக்கிருவோம், சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன், உண்மை நடை கிடையாது, ஒரு பெரிய ஆள்தே வச்சுக்கிருவோமே. அவர் சொன்னா எந்த காரியமும் நடக்கும்னு வச்சுக்கிருவோம். அவர்கிட்ட போய் சொல்றோம், நம்ம எனக்கு ஜமாத்துல ஒரு முக்கியமான வேலை வேணும், அல்லது நகராட்சியில ஒரு முக்கியமான ஒரு வேலை ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லும் பொழுது, அவர்கிட்ட சொன்னதோட அவர் போன் போட்டு சொல்லு, அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைப்போம். அந்த காரியம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு அவங்கள்ட்ட போய் எதுவுமே பார்க்கல. நம்ம யாரு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கிடுவோம். நம்மளுடைய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது இது. நாளை பின்ன ஒரு உதவி, அடுத்த உதவி போய் கேட்போமா? ஏன் கேட்க மாட்டோம்? காரணம் என்ன நினைப்போம்? அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஏற்கனவே ஒரு உதவிக்கு உதவி செஞ்சாரு, என்ன நினைப்போம்? ஏற்கனவே ஒரு உதவிக்கு உதவி செஞ்சாரு, ஆனா அந்த உதவி முடிஞ்சதோட நம்ம எதுவுமே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அந்த உதவி முடியலையான்னு கூட போய் சொல்லல. அடுத்த உதவிக்கு எப்படி நம்ம போறது? கேட்போமா இல்லையா? அதைத்தாங்க அல்லாஹ் சொல்றான். நான் கொடுத்த நியாமத்தை நீ நினைச்சு பாரு, உனக்கு அந்த நியாமத்துகளை அதிகப்படுத்துவதை கொண்டு உன்னைய நான் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு நன்றி செலுத்து. நான் கொடுத்த நியாமத்தை எப்படி நன்றி செலுத்துறது? சும்மா அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நல்ல கண்ணை கொடுத்த, விடுறதுக்கு மூச்சை கொடுத்த, ஆரோக்கியமா வச்சிருக்கிற, என்னைய சலாமத்தா வச்சிருக்க, அந்த நியாமத்துகள்ல எந்த குறைகளும் கிடையாது. எனக்கு நல்லா சாப்பிடுறேன், நல்ல செரிமானம் ஆகுது, நல்லா யூரின் சிறுநீர் கழிக்கிறேன், நல்லா மலஞ்சலம் கழிக்கிறேன், எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. ரப்பே, நீ ஆரோக்கியமா வச்சிருக்க, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். நீ கொடுத்த இந்த அமானிதத்திற்கு உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த ஒரு வார்த்தையை தாங்க அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய உள்ளத்துல
எவ்வளவோ விஷயங்கள் வந்து போகலாம், எவ்வளவோ பாவங்கள் வந்து போகலாம். கண்ணியமிக்கவர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை எதை கொண்டு தெரியுமா? அல்லாஹ்வை நினைச்சா மட்டும்தாங்க உள்ள சுத்தமாகும். அல்லாஹ்வை நினைச்சா மட்டும்தான். ஷைத்தானுக்கு கூட பிடிக்காது என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாத வேற ஆளை நினைக்கிறது. ஆமா, ஷைத்தான் ஒரு விஷயத்தினால்தான் சபிக்கப்பட்டான். அந்த ஷைத்தானுக்கு கூட பிடிக்காது என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாம வேற ஆளை ஒரு ஆளை நினைச்சு பார்க்கிற ஷைத்தானுக்கு கூட பிடிக்காது. அதனாலதான் நரகத்துல கேட்பான். எனக்கே அல்லாஹ் அல்லாத வேற ஆளை வணங்குவதற்கு எனக்கு பிடிக்கல, ஆதமுக்கு சஜ்தா செய்யறதுக்கு பிடிக்கல, ஆதமை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு பிடிக்கல, அதனாலதான் சபிக்கப்பட்டேன். நானா வணங்க சொன்ன உங்களை இந்த சனம்களை சிலைகள்னு சொல்லுவானா இல்லையா? காபிர்களை பார்த்து நரகத்துல காபிர்களை பார்த்து சொல்லுவானா இல்லையா? நான் வணங்க சொல்லணும்னு சொல்றீங்களே, ஏன் இவ்வளவு அபாண்டமான பொய் சொல்றீங்கன்னு சொல்லுவான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத் இருக்கிற நிஅமத்துகளில் மிக மிக உயர்ந்த நிஅமத் இந்த ஒரு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிஅமத். அந்த நிஅமத் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய அந்த இளமை பருவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஒரு முதுமை வருது, அந்த முதுமைக்கு முன்னால் லிரஜுலின் வஹுவ யஇலுஹு அக்தனிமு ஹம்சன் கபல ஹம்சின். 5 வருவதற்கு முன்னால் 5 நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஷபாபக, உங்களுடைய இளம் வயதிலே, கபல ஹரமிக்க, நீங்கள் முதுமை வருவதற்கு முன்னால் இளம் வயதிலே எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு அமல் செய்யணுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம அவனுக்கு பொருத்தமான ஒரு அடியாரா அந்த உலகத்துல வாழணுமோ வாழ்ந்துக்கிறணும். முதுமை வந்துட்டா முடியாது, ஹஜ் செய்ய முடியாது. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க வாலிபத்திலேயே நல்லா இருப்பாங்க, ஹஜ் செய்யலாம்ல, அல்லாஹ் தாலா நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிற, ஹஜ் செய்யலாம்ல. இந்த காலத்துல ஹஜ் செய்யக்கூடாது ஆலிம்சா, இந்த காலத்துல ஹஜ் செய்யக்கூடாது. ஏங்க இந்த காலத்துல ஹஜ் செய்யக்கூடாது? காரணம் என்ன? அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் வயசு போய்க்கிறட்டுமே. கண்ணியமிக்கவர்களே, வயசான நிலையில ஹஜ்ஜுக்கு போனா என்ன தெரியுமா பிரச்சனை? அங்க உள்ள பல இடங்களை பார்ப்பதற்குண்டான ஒரு நசீபு கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு 7 தவாஃப் செஞ்சதோடவே என்ன செய்யறோம்? உடம்பு தளர்ந்துருது. அப்படியே 7 தவாஃப்லயே உடல் அப்படியே தளர்ந்துருது. 7 தடவை சஹி செய்யறோம் பாருங்க, சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடுறோம் பாருங்க, ரொம்ப தளர்ந்துருது. ஒரே ஒரு உம்ரா தான் செய்யறோம், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் வீல் சேர் தான். இப்ப எல்லாம் வீல் சேரு, நம்மளாம் நடக்க முடியல, இன்னொரு ஆள் நடந்து நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்போ எப்ப அதெல்லாம் செய்யணும்? அப்படிப்பட்ட அமல் எல்லாம் எப்ப செய்யணும்? நம்மளுடைய இளம் வயதிலேயே செய்யணும். அதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த முதுமை வருவதற்கு முன்னால் இளம் பருவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? நோய் வருவதற்கு முன்னால், உடல் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நல்ல அமல்கள் செஞ்சுக்கிறணும். உடம்பு சரியில்லாம போனா அமல் செய்ய முடியுமா? இந்த பாருங்க, எத்தனை பேர் சேர் போட்டு தொழுகிறாங்க, நின்று தொழுவ முடியல பாருங்க. என்னதான் சேர் போட்டு தொழுதாலும் தொழுதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய நியாமத்து தான். இருந்தாலும் சரி, அந்த முழுமையான பலன்கள் அந்த சேர்ல தொழுதா கிடைக்குமான்னு சொன்னா, நம்ம தொழுகிறவங்களே என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் உட்கார்ந்து தொழுவ சொல்லி இருக்கிறான். நின்று, அதாவது உட்கார்ந்து தொழுவதை விட நின்று தொழுதால் சிறப்பு அதிகம்தான். இன்னும் சொல்ல போனா, இந்த சேர்ல உட்கார்றவங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறங்க. சேர்ல தக்பீர் தஹரீமா கட்டும் பொழுது சேர்ல உட்கார்ந்து கட்டாதீங்க. என்ன சொன்னா, நடந்து வர்றோம்ல, நம்ம வீட்டுல இருந்து நடந்து வர்றோம், கால்லாம் நல்லா தான் இருக்குது. சேர்ல அதிகமா உட்கார்றவங்க என்ன காரணம், உட்காரத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குறுக்கு வலி, இந்த முட்டுகால வலி, இந்த மாதிரி உள்ளவங்க சேர்ல உட்கார்றாங்க. என்னண்டா, கூடுமான வரை தக்பீர் தஹரீமா கட்டும் பொழுது என்ன செய்யணும்?
நின்ற நிலையில கட்டிக்கிறங்க. ருக்கு செய்து முடிஞ்சா அப்படியே ருக்குவும் செய்யுங்கள். ஒரு 2 விஷயமாவது என்ன செய்யுது நமக்கு அந்த இடத்துல இயற்கையா ஏற்படுதா இல்லையா? 2 விஷயம். தக்பீர் தஹரீமா நின்ற நிலையில கட்டினா ஜமாத்தோட அந்த நின்ற நிலையில தக்பீர் தஹரீமாவுடைய பாக்கியம் கிடைச்சிருது. ருக்கு சஜதா செய்யும் பொழுது வேண்டாம், என்ன செய்யுங்க, சேர்ல உட்காந்து சஜதா, அந்த சிறு இருப்பு, அந்த அத்தஹியாத்து எல்லாமே என்ன செய்யுங்க, சஜதால செஞ்சுக்கிறங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தக்பீர் தஹரீமாவும் அந்த ருக்குவும் கூடுமான வரை நீங்கள் என்ன செய்யுங்க, இமாம் எப்படி செய்யறாரோ அப்படி செய்யுங்க. ஏன்னு சொன்னா வர்கஉ மஅ ராக்கிஈன், எந்த உம்மத்திற்கும் இல்லாத ஒண்ணு என்ன தெரியுமா நம்ம உம்மத்துக்கு? ருக்கு மட்டும் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு சொந்தமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு குறிப்பாக சொந்தமானது இந்த ருக்கு. தொழுகையில ருக்கு முன்னாடி கிடையாது, ஆரம்ப காலத்துல ருக்கு கிடையாது. தொழுகையில தக்பீர் கட்டி சஜ்தா செய்து விடுவார்கள். ஆனால் இந்த ருக்கு இருக்கிறதே, இந்த ருக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மாத்திரம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வர்கஉ மஅ ராக்கிஈன், ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள் என்பதாக. ருக்கு செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். இந்த உம்மத்திற்குண்டான ஒரு தனிச்சிறப்பே, தொழுகையினுடைய தனிச்சிறப்பே இந்த ருக்கு தான். அதனாலதான் சொல்றோம் ரக்காத் அப்படின்னு சொல்றோம். தெரியுமா எத்தனை ரக்காத் தொழு வச்சுட்டு இருக்காங்க? 2வது ரக்காத், 3வது ரக்காத், 4வது ரக்காத்னு எதுக்கு சொல்றோம் தெரியுமா? அந்த ருக்குவில் இருந்து வந்த வார்த்தை அது. ரக்காத் என்று சொல்லுவது அந்த ருக்குவில் இருந்து வந்த வார்த்தை. கண்ணியமிக்கவர்களே, நாம் வீட்டிலிருந்து நாம் நடந்து வருகிறோம். ஆனா வந்ததோட என்ன செய்யறோம்? சேர்ல நான் மேராஜுடைய பயான்ல இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தின. சேர்ல உட்கார்ந்து தொழுகிறதுனால பிரச்சனை இல்லை, நீங்க தொழுகுங்க. உங்களுடைய வசதிக்காக வேண்டி நீங்கள் தொழுகிறீர்கள். இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து தொழுவக்கூடாதுன்னு சொன்னா யாருமே தொழுவ வர மாட்டாங்க. ஏன்னா உடல்நிலை அப்படி இருக்கு. இன்றைய உடல்நிலை அப்படி இருக்கு. காலு வலி, குறுக்கு வலி அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், சேர்ல உட்கார்ந்து தொழுகாதீங்கன்னு சொல்லல. சேர்ல உட்கார்ந்து தொழுதா பிரச்சனை இல்லை. தக்பீர் தஹரீமாவும் ருக்குவும் நீங்கள் என்ன செய்யுங்கள், இமாம் எப்படி செய்கிறார்களோ அப்படியே செய்யுங்கள். இந்த தொழுகையினுடைய விஷயத்துல தொழுகையினுடைய விஷயத்துல நாம சரியா இருந்துட்டாலே நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். 5 வக்து தொழுகை இருக்குல்ல, அந்த 5 வக்து தொழுகையிலையும் ருக்குல, அதாவது இப்போ உட்கார்ந்து தொழுகிறவங்க என்ன செய்யறாங்க, தக்பீர் கட்டுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், தக்பீர் கட்டிட்டு அந்த தொடையில கை வச்சுட்டு லேசா இப்படியே அசைவாங்க. ஒரு அசைவு. அவங்க சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதுறாங்களா இல்ல ஓதலையா எதுவுமே தெரியாது. டக்குனு இப்படி நிமிர்ந்துடுறாங்க. சஜ்தான்னு சொல்லிட்டு லேசா அது 2 அசைவு. கண்ணியமிக்கவர்களே, தொழுகை இருக்கிறதே, தொழுகை என்பது அல்லாஹுவிற்கும் இந்த அடியார்களுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லாமல் சந்திப்பது. தொழுகை சாதாரண நினைச்சுக்கிறாதீங்க. இமாம் ஷாஃபி என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையில் வேண்டுமென்றே குறுக்கே செல்பவனை கொலை செய்வதற்கு சட்டம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்திற்கு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் கொண்ட நிஅமத்து என்ன தெரியுமா? அமல்களில இந்த தொழுகை. எந்த நிலையிலும் தொழுகையை விடக்கூடாது. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன், சேர்ல உட்கார்ந்து தொழுதாலும் தொழுகுங்க. தக்பீர் தஹரீமாவும் ருக்குவும் இமாம் எப்படி செய்யறாரோ அப்படியே செய்யுங்க. எப்பவுமே சரி, சுன்னத் தொழுதாலும் சரி, வித்ர் தொழுதாலும் சரி, எந்த தொழுகையிலும் சரி, நீங்க என்ன செய்யுங்க, கூடுமான வரை தக்பீர் தஹரீமா கட்டுங்க. உங்களால ருக்கு செய்ய முடியலையா, நின்ற நிலையில ருக்கு செய்ய முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ல உட்கார்ந்து ருக்கு செய்யுங்க. ஆனால் தக்பீர் தஹரீமாக்கு நின்ற நிலையில தக்பீர் தஹரீமா கட்ட முடியலன்னு யாரும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, அந்த தொழுகையில நம்ம என்ன செய்யணும், உள்ளத்துல ஒரு குஷு குதுவை ஏற்படுத்தணும். உள்ளத்துல ஒரு குஷு குதுவை ஏற்படுத்தணும். நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் வரணும்.
அல்லாஹ் பார்க்கறாங்கிற பயம் வரணும். அந்த பயத்தை ஏற்படுத்தி அந்த குஷு குழுவுடன் தொழுகும் பொழுதுதான் கண்ணியமிக்கவர்களே உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது. உள்ளம் எப்ப ஆரோக்கியமாகும்? தொழுகையில உள்ளம் ஆரோக்கியம் அடைகிறது, நம்மளுடைய கல்பு ஆரோக்கியம் அடைகிறது. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது, ஆரோக்கியம் பெறுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அந்த ஆரோக்கியம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஒரு பெரிய ஒரு நிஅமத். ஆனால் அதான் சொல்கிறார்கள் 5 விஷயம். முதுமை வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தையும், நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தையும், அதே போன்று வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையிலேயும். நல்ல காசு பணம் இருக்கும், நல்ல காசு பணம் இருக்கும், தர்மம் செய்ய மாட்டோம். நல்லா காசு பணம் இருக்கும், தர்மம் செய்ய மாட்டோம். கடைசியில என்ன? காசு பணம்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்ப நினைப்போம், நம்ம யாருக்காவது ஒரு ரூபா கூட தர்மம் செய்யலையே, தர்மம் செய்யாம வாழ்ந்துட்டோமே, நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அதான் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அதிக வேலை, அந்த பழுக்கள், அதிக சுமைகள் நமக்கு வருவதற்கு முன்னால் என்ன செய்யணும்? ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி கொள்ளணும். சில நேரங்கள் இருக்கு, ஓய்வு நேரங்கள். நம்ம அந்த ஓய்வு நேரங்கள் என்ன செய்யறோம்? வீணான விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? வீணான விஷயத்துல இன்னைக்கு பேச்சிலையும், வீண் பேச்சுக்களையும், வீணான விளையாட்டு காரியங்களை இன்னைக்கு கழித்து கொண்டிருக்கின்றோம். கடைசியில ஒரு கட்டம் வந்ததோட அதிகமான பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், வேலை பொறுப்பு, அந்த மாதிரி நிறைய பொறுப்பு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றோம் தெரியுமா? தொழுவ வாங்க ஆஜியான்னு சொல்லும் பொழுது எங்க தொழுவ முடியுது? நிம்மதியா இருந்தோம் ஒரு காலத்துல, ஆனா இப்ப அப்படியா? வீட்டுல வேலை வந்துருச்சு, மகன் வந்து ஒரு கடை திறந்துருக்காரு, அங்க போய் உட்காருன்னு, இங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு, பல வேலைகளை சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி வேலைகள், அந்த பழுக்கள், அந்த சுமைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று மரணம் வருவதற்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 5 யார் சொன்னது தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குர்ஆனுக்கு விரைவுரையாளர் என்று சொன்னால் அது இப்னு அப்பாஸ் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. இந்த 5 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் இனி வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் உள்ளத்துல என்ன செய்யணும்? ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். நான் வந்து எப்பவுமே நினைக்கிறது, நான் பயானுக்கு எங்க பயான் செஞ்சாலும் நினைக்கிறது, இந்த பயானை கொண்டு உள்ளத்துல இன்றைக்கு ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏண்டா வந்து பயானுடைய ஆரம்பத்துல வந்து அதான் என்ன சொல்றோம்? நஹ்மது அல்லாஹ் வந்து நஸ்தஈனு அல்லாஹ்வுக்கு உதவி தேடி அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்ம நஃப்ஸுடைய அந்த தீங்கை விட்டோம். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்மளுடைய நஃப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தீங்குகளை, அந்த பாவங்களை நினைத்து நம்ம நஃப்ஸுக்கு என்ன செய்யணும்? நம்மளுடைய பேச்சு பேசணும். அப்படி பேசினா தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பரக்கத்தை கொண்டு கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஒன்னும் இல்லைங்க, இந்த உலகத்துல 1,24,000 நபிமார்கள் வந்ததே வந்து அல்லாஹ்வுடைய இந்த ஆரோக்கியமான இந்த வாழ்க்கைக்கு நீங்க அவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்றதுக்கு தாங்க வந்தாங்க, வேற எதுக்குமே வரல. 1,24,000 நபிமார்கள் தொழுக சொல்றதுக்கோ, நோன்பு வைக்க சொல்றதுக்கோ, ஜகாத்து கொடுக்க சொல்றதுக்கோ, ஹஜ் செய்ய சொல்றதுக்கோ வரல. ஒரே ஒரு விஷயம்தான், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். ஒரே ஒரு இறைவன், அந்த இறைவன் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். நாம் எல்லாம் அடிமை, அவனுடைய அடியார்கள், அவனுடைய அடிமைகள் நாம் எல்லாம்.
அவனுடைய கட்டளைக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அவனுடைய கட்டளைக்கு மாற்றாக இந்த உலகத்தில் நம்மை ஆக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்குத்தான் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தது. வேற எதுக்குமே வரல. மாற்றம் ஏற்பட வேண்டும், உள்ளத்தில் மாற்றம். ரஜபுடைய பரக்கத், ஷாபானுடைய பரக்கத், அந்த இறையச்சத்தினுடைய பரக்கத், ரமலானுடைய பரக்கத், இதுவெல்லாம் எல்லாமே சேர்ந்து எதை சொல்லுகிறது தெரியுமா? என்னத்தை சொல்லுது? அல்லாஹ்வை நினைச்சுப்பார், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நினைத்துப்பார், அவன் உனக்கு கொடுத்த ஞானத்துகளை நினைச்சுப்பார், உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை நீ நினைச்சுப்பார். அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாருங்க, கண்ணை பாருங்கள். கண்விழி போய்விட்டது என்று சொன்னால் எத்தனை லட்சம் கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த கண்ணை பெற்றுக்கொண்டு நாம் வந்தோம். கண்ணியமிக்கவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஆலமே அருவாகிலே நாமெல்லாம் சொன்ன வார்த்தை அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹு தாலா கேட்கிறான் குர்ஆனில். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை, உன்னுடைய ரப்பு இந்த உலகத்திலே உனக்கு ஆரோக்கியமாக உன்னை வைத்து உனக்கு கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளில் எந்த குறைகளும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் உன்னை ஆரோக்கியமாக வைத்து உன்னை வளர்க்கக்கூடியவன், இந்த உலகத்தில் வளர்க்கக்கூடிய நாயன் நான் இல்லையா என்று கேட்டதற்கு அந்த ஆலமே அருவாகிலே நாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு பலா, ரப்பே நீ தான் வளர்க்கணும். ஏன்? அந்த இடத்துல ஒரு கெதியும் கிடையாது. ஆலம் அருவால சொல்லியாச்சு, நம்ம நீ தான் வளர்க்கணும், நீ தான் எல்லாமே எங்களுக்கு. என்னுடைய மூச்சும் நீதான், என்னுடைய பார்வையும் நீதான், என்னை பேச வைப்பதும் நீதான், எனக்கு உயிர் கொடுத்ததும் நீதான். சடலமாக கிடந்தோம் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம பேசினோம் என்று சொன்னால், நாம பார்த்தோம் என்று சொன்னால், நாம கேட்டோம் என்று சொன்னால், நாம ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் மரணித்ததற்கு பிறகும் நாம் செய்ய வேண்டும். அறிவியல் முறையின்படி, அறிவியலின்படி நாம் மரணித்ததற்கு பிறகும் நாம் செய்ய வேண்டும். மரணம் எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? நாம பார்க்க முடியாது, அல்லாஹ் பார்வையை கொடுத்தால் தான் பார்க்க முடியும். நாம பேச முடியாது, அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தால் தான் பேச முடியும். நாம சிந்திக்க முடியாது, அல்லாஹ் சிந்தனையை கொடுத்தால் தான் நாம் சிந்திக்க முடியும். நாம கேட்க முடியாது, அல்லாஹ் கேட்க வைத்தால்தான் நாம் கேட்க முடியும் என்ற ஒரு நிலையை ஒவ்வொரு மரணங்களும் நமக்கு படிப்பினையாக நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அதனை மறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு கைசேதவாதிகள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரஜபிலேயும் இந்த ஷாபானிலேயும் நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி நோய் நொடியில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ் சதாவும் அதாவது காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை எந்த வேலைகள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வை ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை கொண்டு மட்டும்தான் இந்த செயல்கள், நீதான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தாய், உன்னை தவிர்த்து எனக்கு சக்தி கிடையாது, எனவே எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்பதாக அந்த ஆரோக்கியத்தை நினைத்து அல்லாஹ்வை நினைத்து அவனை புகழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அருள் கொடையான ஒரு ஆரோக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தல்வானாக, நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. மருத்துவமனையினுடைய கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்களை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. கொடுமையான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. சதாவும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனை கொண்டே வாழக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த ரஜபிலேயும் ஷாபானையும் பரக்கத்தை செய்து ரமலானை முழுமையாக நாம் எல்லாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தல்வானாக. அதனை அடைந்து குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதி
அல்லாஹ் எதனை கொண்டு திக்ர்களும் அந்த தொழுகைகளும் தந்தானோ அந்த ரமலானிலே அத்தனை வணக்க வழிபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹி தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை நாம் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், உன்னுடைய இடத்திலே நான் இருந்தால் நீ என்ன கேட்பாய் என்று கேட்கும் பொழுது ஆரோக்கியம்தான் என்று அல்லாஹ்வே வலியுறுத்திய ஒரு தலைப்பை பற்றி நமது ஆலிம் பெருந்தகை அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் எதை கேட்டோமோ அந்த விஷயங்களை நம் உள்ளங்களில் எடுத்து சென்று இல்லங்களுக்கும் எடுத்து சென்று எல்லோரும் ஆரோக்கியத்துடன் வாழ ஆரோக்கியமான வாழ்வினை நோக்கி நாம் நடைபெற ஆரோக்கியமான உணவு முறைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளையும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 158வது வார பயான் மஸ்ஜிலுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி, ஜமாத்தார்களுக்கும் நன்றியை கூறி, ஆலிம் பெருந்தகை கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றியை கூறி, வரவேற்புரையாற்றிய கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டி TMS ஹாஜா மைதீன் மாமா அவர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த நிகழ்வு கியாமத் நாள் வரையில் நடைபெற எல்லோரும் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவர்களுக்கும் நன்றியை கூறியவனாக நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடிங்க.